கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்பு சுந்தர் வந்தாளா மச்சான பார்த்து கடந்து போய் நின்னாளா மச்சான பார்த்து கடந்து போய் நின்னாளா தம்பி நம்மட்டு ரப்பர் வேணுமா இங்க வர அவன் மாமா குண்டான பாத்தியா ஆஹா வாழைப்பழம் நீ தானே பிஞ்சிலே பழத்தை சொல்லுவாங்க பழமொழி சூம்பி நல்லா சூம்பி லாலா மரத்தேக்கோ மரத்தேக்கோ மரத்தேக்கே மரத்தேக்கோ சூம்பி நல்லா சூம்பி லாலா மரத்தேக்கோ மரத்தேக்கோ மரத்தேக்கே மரத்தேக்கோ சூம்பி லாலா மரத்தேக்கோ மரத்தேக்கோ மரத்தேக்கே மரத்தேக்கோ ஊம்பி லாலா அப்ப மருமையனே இந்த பழம் அடிச்சு அந்த பழத்தை காலிடுங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் வணக்கம் அப்பு. வணக்கம். என் பேரு பெரிய குஞ்சு. என் பேரு சின்ன குஞ்சு. பேரு சின்ன குஞ்சு. ஆமா தெரியுதுல. என் பேர் என்ன தெரியுமா? என்ன குஞ்சுங்க? கட்ட குஞ்சு. அது மொட்டை குஞ்சு தெரியுமில்ல. என் பேர் என்ன தெரியுமா? விரால் குஞ்சு. விரால் குஞ்சா? உங்களுக்கு குஞ்சே இல்லை வார்த்தை கேள்விப்பட்டேன். இல்ல. நன்றிங்க. நல்லா சூம் பண்ணி எடுங்கண்ணே. ஆனா ஒரு விஷயம் சொல்றீங்க, கிராமத்துக்கு யாராவது புது வீடு கட்டினீங்கன்னா என் போட்டா இன்னொருத்தவங்க வீட்டு முன்னாடி மாட்டிக்கங்க. பில்லி சூனியா சூத்து எதுவுமே வராது. வீட்டுக்கு சொந்தக்கார கூட வர மாட்டேன். ஒரு போட்டா ஒன்று எடுத்துக்கங்க ப்ளீஸ், கோஆபரேட். பழம் 35 ரூபா. 35 ரூபா. 45 ரூபா. 45 ரூபா. இந்த ரேட்டு கூட 45. 45. 45 தாடா. இது வேற யாரும் இல்ல, எங்க சித்தப்பா பையன் மச்சுனே. இவன் எங்க பெரியப்பா பையன் மாமா. ஆமா, நான் கோலை ஓலி அத்திட்டேன். நம்ம 2 பேரும் நீங்க படிக்கலாம்னு வந்திருக்கா. ஆமா ஆமா. இங்க ஒரு அம்மா இருக்காங்க, டீச்சர் சாந்தி ஸ்ரீன்னு. சாந்தி என்ன பேரு? சாந்தியா இல்ல அப்பதான் சாந்தியா? சாந்தியா பூந்தியா என்னன்னு தெரியலடா எனக்கு. டீச்சர் அம்மா வரட்டேன். 2 பேரும் நீ ஒழுங்கா படிக்கணும், நானும் ஒழுங்கா படிக்கணும். அந்த அம்மா நல்லா வாய் போட சொல்லி தருவாங்க. நல்லா படிக்கணுங்கப்பா. நானே மருமா படிப்பேன் மாமா. ஆமாப்பா, மருமகனே மாப்பிள்ள. மாமா இந்த மாமான்ற பாரு கூட பிறந்த அண்ணனே கால ஓலி அத்திட்டாங்க. மாமா என்னவா? ஏமா ஒண்ணுமில்ல மாமா. மாமாட்ட ஒரு பலருக்கு சாப்பிடுறியா? மாமா மாப்பிள்ளைட்ட ஒரு பலருக்கு சாப்பிடுறியா? உன் பழம் இதா இருக்குடா மாப்பிள்ள, சாப்பிடுங்களா? நான் போயிட்டு போட்டாசி மாசம் வா. அருணாகுடல கெட்டி கிடக்கு. ஆமா. ஏன் பழத்தை பத்தியா? டீச்சர் வர மாதிரி தெரியுது, அமைதியா இருக்கணும். இது வா, ஓரத்துக்கு வா. ஆமா, ஓரத்துக்கு நெல்லு. இந்த வாரம் இருங்க. எல்லாரும் நினைப்பாங்க மோட்டு ஆளா போட்டு பப்புனுல மட்டும் 2 பப்புனு சூத்து வத்திய போட்டான்னு நினைப்பீங்க. அதாவது என் உடம்புல பார்த்தா 3 மாசத்துக்கு முன்னாடி இம்மா பெரிய உடம்பு. என் உடம்பு கரைஞ்ச காரணத்தை சொல்றேன், நல்லா கேளுங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுருந்தாங்க உடம்பா குறைப்பது எப்படின்னு. அந்த நம்பருக்கு போன் அடிச்சேன். அவங்க உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க. சென்னைக்கு வர சொன்னாங்க. நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன். அங்க ஒரு அம்மா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு. தம்பி நார்மலா ஸ்பெஷலா கேட்டாங்க. நார்மல் எவ்வளவு, ஸ்பெஷல் எவ்வளவு கேட்டேன். நார்மல் 5000 ரூபா, ஸ்பெஷல்னா எவ்வளவு கேட்டேன். ஸ்பெஷல்னா 10,000 ரூபா. சரி, நார்மல் ஒர்க்கே கொடுங்கப்பு. நார்மல் ஒர்க்கு என்னால பார்க்க முடியும், ஸ்பெஷல் ஒர்க்கு என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நார்மலுக்கு 5000 ரூபா கட்டினேன் மாமா. என் வண்டி 1/2 மணி நேரம் கட்டிட்டேன். கட்டி ரூமுக்குள்ள போக ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. ரூமுக்குள்ள பார்த்தா சாண்டி பிள்ளை மாதிரி 25 வயசு பிள்ளை, குமரி பிள்ளை. அது 25 இல்லடா, 18 தான்டா. 18 வயது, இளமொட்டு மனது. ஏங்குது நோங்குது. பாருங்க மாமா, 18 பிள்ளை. எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. ரூமுக்குள்ள அந்த பிள்ளை விரட்டினேன். அதுக்குள்ள சொல்லிட்டாங்க நேரம் சரியா போச்சு தம்பி, கிளம்பு தம்பிட்டாங்க. சரி, 4 மணிக்கு எப்படி இருக்கணும்? ஸ்பெஷல்ல எப்படி 18 வயசு குமரி பிள்ளை இருக்க முடியும்? 10,000 ரூபாய் கட்டினேன்.
சொன்னீல அந்த புள்ள ரூம்குள்ள எப்படி இருந்துச்சு? அடட 10,000 கட்டி ரூமுக்குள்ள போயிட்டேன் மாமா. டேபிள் கிடந்துச்சு. சைடுல திரும்பி பார்த்தா 90 வயசுல கிழட்டு முண்டை. ஐயோ அக்காமக்கு அந்த கிழமை என்னைய வேட்ட ஆரம்பிச்சுட்டா ரூமுக்குள்ள. நான் விழுந்து ஓடி தெரிச்சு அன்னைக்கு உடஞ்ச உடம்புல இந்த உடம்பு. ஆமா உடம்பு போன காரணமே இதுதான். கிளவி கிட்ட போய் தான் உடம்பு குறைஞ்சிருக்கு. ஐயோ கிளவிட்ட போனங்க. எக்ஸசைஸ் பண்ண கிளவி கிட்ட போய் உடம்பு குறைஞ்சிருக்கு. ஆமாங்க. வாங்க டீச்சரை வர சொல்லுங்க. டீச்சர் ஊம்புரின் டீச்சர். டீச்சர் எப்படி நல்ல குடும்பத்துல தான் இருந்திருப்பாங்க. உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரியே. அவளோட மாப்பிள்ளையா சித்தப்பா பையன் உன்னை பெத்தாங்களா பிதிக்க எடுத்தாங்களாடா? குடும்ப பல்கலைக்கழகம் அப்படித்தான் இருக்கேன். நம்ம இருக்கோம். மாப்பிள்ள போறேன் பூனை குறுக்க வாங்கடா முதல்ல டவுசரை முதல் ஒழுங்கா போடுற இல்லையே டவுசரை போட்டுருக்கீங்க. போலாம் ஆள் கொண்டு தொங்குது. டீச்சர் பசி எடுக்கிற நேரமெல்லாம் எடுத்து வாயில வச்சுக்கலாம். வாயில வச்சுக்கலாம். ஆமா டீச்சர். அது எதுக்கு பயன்படுது? எப்படி சாப்பிடணும்? வாயில. அப்புறம் எதுல சாப்பிடுவாங்க? கீழே குனிஞ்சு எப்படா சாப்பிடணும்? அதாவது எனக்கு பசி எடுக்கிற நேரம் அவர் வாயில வைப்பேன். அவனுக்கு பஸ் எடுக்கிற நேரம் நான் வாங்கி வைப்பேன். மாத்தி வச்சுக்கோ. கடையை பாரு. அந்த பிள்ளைக்கு பசிச்சா நான் போய் கூட்டி போய் பின்னாடி வைப்பேன். சும்மாரியா பேசாமரியா ஓட்ட காசு முண்டை. சும்மா 7 காசு முண்டை. ஈத்தர பதம் முதல்ல சும்மா முத போடுறா 3 காசு நிக்க மாட்டேது டீச்சர். ஏலே முத குண்டி வேணும். அப்பதான் நிக்க சூட்டுக்கு தான் வத்தி கிடக்கு. சொல்லுங்க டீச்சர். உனக்கு என்னமா அகட்டமா இருக்கு மாதிரி அவனை சொல்றேன். ஒரு நேரத்துல அகண்டு போயிட்டே இருந்துச்சு. இப்ப என்ன சுருங்கிக்குச்சு. ஒரு டயத்துல. ஆமா ஒரு டயத்துல வராம போயிட்டீங்க. எதுக்கு அகண்ட டயத்துல மூஞ்சி பாரு. மூஞ்சிய கல்வி பெத்தாங்க என்ன பண்ணாங்க? செஞ்சு பார்த்தாங்களா? ஆமா டீச்சர். சரி என்ன பால் டப்பா? டீச்சர் வீட்டுல இருந்து வரப்ப பால் எடுக்க மறந்துட்டேன். ஒரு மடக்க கொடுங்க டீச்சர். மாடு 10 மாடா இருக்க டீச்சர். மேல போடுற முதல்ல. என்ன டீச்சர்? கலகத்துக்கு மேல போடுறா. நான் போறேன் டீச்சர். நீங்க ஏன் டீச்சர் மேல போடுறீங்க? அவங்க மேல போடாங்க. நாத்தடிக்கேன். தோச்சு எத்தனை வருஷம் போடா டீச்சர்? எங்க அப்பா தான் உள் பாவாடா டீச்சர். கருமம். மிளகா அரைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். இருமா. ஏன்டா அறிவு கிட்ட போல டீச்சர் மேல சொன்னா போடுவியா? அது டீச்சர் மூஞ்சில போட சொன்னா போடுவியா? போடுங்க டீச்சர். ஏடா நீயும் போடுவியா? பரம ஞான பழத்தை பிடிந்து நீ என்ன ஆள் போற? பாத்த பிடிச்சி பிடிக்க விட்டுருவேன். பசிக்குதா? ஏலே அவங்க கூட சேரலாமா? என்ன வேணும்? வாயில துணியை விடுங்க டீச்சர். துணியை விடுங்க டீச்சர். மூச்சு விட்டேன்னா திரி விட்டுருண்டா. வாய மூடுறா. மூச்சு விடல. வாய மூடுறா. டீச்சர் பழத்தை விடுங்க டீச்சர். பழம் கலந்து வச்சாடா டீச்சர். பழம் நசிங்கி போச்சு டீச்சர். பழம் தொங்கிருச்சு மாப்பிள்ள. அது தொங்கிட்டே இருக்கு. ஏடா மாப்பிள்ள இன்னும் வளரவே இல்லையடா. உனக்கு பெரிய பணம் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலையாடா? உனக்கு விளக்கால இருக்கு நான் நினைச்சு கூட பாக்கல மாப்பிள்ள. பிள்ளைய கெடுத்து கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். அதாவது
இது இந்த சின்ன வயசுலயும் அரியாரம் போட்டு நடிக்கணும்ன்ற ஒரு சின்ன ஆசை. வளர்ந்துடக்கூடிய சின்னஞ்சிறு கலைஞன் பெரிய இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய நாடகத்துறை மாத்திரம் இல்ல, அது எந்த துறையா இருந்தாலும் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தை அந்த துறையில இருக்குன்னா ரொம்ப பெரிய ஆளா வருவான். எல்லாரும் கை தட்டுங்க போகும். சந்தோஷம் சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவு தான் எங்களுக்கு என்று வேண்டும். ஏன்னா நாடக கலைஞர்களை வளர்க்கக்கூடிய பகுதி நம்ம தவறங்குறிச்சி பகுதி மட்டுமே. எனக்கு துறவம் செஞ்சுட்டேன் பாயா டே ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சதுல கட்டி ஏறிட்டியா கண்டாருமானே மாப்பிள்ள திருச்சி போயிடும். உன தூக்குறது பெரிய விஷயம், அவனோட தூக்கணுமா? மாப்பிள்ள நீ அந்த பழம் ஏறல, இப்ப மாமா ஓ மேல ஏறலாம் இருக்கா? மாத்தி மாத்தி ஏறுங்கடா, புழு புழுன்னு இருக்கும் அப்படியே. சரிடா, எல்லாம் பண்ணி வீட்டுல படிச்சீங்களா? 2 பேருமே என்ன படிச்சீங்க? வீட்டுல படிச்சீங்க சொல்லுவியா? சொல்றான் முத 1 சொல்றா. 1 2 தமிழ்ல சொல்றான். 1 32 அட உட்கார நீ முத 1ல இருந்து 10 வரையும் சொல்ற. அப்புறம் சொல்றேன் சரி இருங்க. இப்ப ஏபிசிடி பாருங்க. சொல்லு. ஏபிசிடி உங்க ஒப்பந்த அடி வந்த அடி வராட்ட போடி. உனக்கு மண்டையில் இருக்க மயில காணா, இந்த ஆட்டாவுக்கு பூ அது ஒரிஜினல், அது வராது. கனவுல கூட நினைக்காத. மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள. டீச்சர்ரா ஒரு தடவை அடிச்சுக்கிறேன் டீச்சர். கேட்டுறேன். ஒழுக்கமா சொன்னா டீச்சரே அடிப்பாங்க. ஏய் சும்மாரியா போடுமா? சொல்றா என்ன என்னங்க டீச்சர்? எங்க ஊர்ல மீன் பிடிக்க கச்சவலை இருக்காது, இதை எடுத்துட்டு போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். புரோட்டா அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். அடே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்களா, புரோட்டாவுக்கு மாவு பண்ணி வந்தீங்களா? வயிற்றுக்கு வந்தபடி தெரியல. அதான் சத்தியமா எனக்கே தெரியல. வேற புடிங்க டீச்சர். இப்ப நான் என்ன பண்ணணும்? லேசா அகலிச்சு புடிங்க. பேத்துறா லேசா விரிங்க. அடிச்சு மூஞ்சி மோரல பேத்து புடிங்க. டீச்சர் விரிங்க, அந்த எலி குறுக்க போயிருச்சு அடுத்து. இப்ப நான் என்னடா பண்ணணும்? டீச்சர் இந்த பக்கம் போறா. வாங்க டீச்சர், மாட்ட முடியல டீச்சர். டேய் நான் அந்த பக்கம் புடிச்சுக்க. நான் இந்த பக்கம். டீச்சர் பிடிச்சுடாயா? எங்க அப்பா தான் பாவாடடா அது. நான் பல வருஷமா வச்சிருக்கேன். சரி ஏய் இப்படி பிடிங்க, நல்லா பிடிங்க. இப்படி பிடிடா. உட்கார ஓடி. விடவா டீச்சர்? டீச்சர் விடவா? எங்கடா வந்தா? சரி டீச்சர். கரெக்டா நான் மாப்பிள்ள பிடிக்கல. அப்படியே டீச்சர் லேசா பூஞ்சி பிடிங்க டீச்சர். உனக்கு என்ன வெக்க மசல் வருது அப்படியே? மாப்பிள்ள இதெல்லாம் அங்க இருந்தா வெக்கா அக்கா வருது. குடி மாப்பிள்ள. விடவா? காலை உள்ள விடுவோம். என்ன இலே இலே எங்க விடுற? இங்கேயே விரிச்சு பிடிக்க தெரியல, எப்படி புடிச்சிட்டு விரிச்சு பிடிக்க? நான் புடிச்சிட்டேன். இல்ல டீச்சர் புடிங்க. டீச்சர் மாப்பிள்ள புடிங்க. குழந்தைங்க டீச்சரை மாத்திரம் பிடிக்க சொல்றா. அவனை பாரியா புடிச்சது மாப்பிள்ள இதை புடிங்கிறேன் பாரு. புடிங்க டீச்சர். டீச்சர் உள்ள வரேன் டீச்சர். டீச்சர் ஓட்ட எங்க தெரியும் வெளியே. எங்கடா விடுற? எங்க விடுற? மாப்பிள்ள அடிச்சுடுவாங்க வந்துரு. எங்க விட பாக்குற? மாற்ற முதல்ல மாப்பிள்ள குர்ரா மாப்பிள்ள மாட்டிடுவோம். இது என்ன பழம்? டீச்சர் என் பழத்தை புடிங்கிட்டீங்க. மாப்பிள்ள ஏன் பழத்தை முடிங்கிட்டாங்க? என் மொட்டு முண்டையா போங்கடா உள்ள போது. என்ன இப்படி பேசுறாங்க? மொட்டு முண்டன்ட்டார நம்மள மாப்பிள்ள. அதனால ஒரு ஆட்டக்கார பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். நீ யாரா முதல்ல? நான் தான் ஆடதான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்க? ஆடறேன். அவருக்கு வந்திருக்கியா? அவர் ஓடுறது காட்டி வந்திருக்கேன். ஆளை சைஸ்களை பாரு நல்லா. அல்ல ஓரலுக்கு கை கால் முளைச்ச மாதிரி நினைக்கிறேன். சிறு குச்சி பல்லு குச்சா உதவும். கும்பிட்டுக்கோன்னு உள்ளீங்க. எவ்வளவு பெரிய மலையை கொடையும் தெரியுமா? ஆமா, நீங்க குறைஞ்சாலும் மழை அப்படியே புண்டு லேசா நினைக்காத. சிரிச்சா இருந்தாலும் காரை ரொம்ப கடிசா இருக்கு. சும்மா நிப்பாட்டியா போதும் போ. சும்மா நிறுத்துவோம். சும்மா நிப்பாட்டுவோம் பேச்ச முதல்ல. வாய கடிப்பேன். சாக்கெட்டை ஓடியா
இல்ல சைக்கிள் சாந்தி டயரை கட்டி ரோட்ல விட்டுட்டுருவேன் ஞாபகம் யாரு பம்பை அத்து அக்காலும் கீழே இருக்கு போன முதல்ல ஆமா சாந்தி அதனால நாங்க நீங்க ஒரு ஆட்டக்கார பிள்ளைங்க நாளே ஆட்டம் நறுக்குன்னு நச்சு சுருக்குன்னு போட்டு போற காலத்தால நீங்க இருக்கல என்ன வியாபாரம் செஞ்சு 4 ஆட்டம் மட்டும் ஆடு 4 ஆட்டத்துக்கு மேல ஆட மாட்டேன் வா அதனால நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க செத்த எடுத்துக்கொடுங்க கெண்டா மாத்திரம் இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் இது செக்கச்ச வந்த பழம் இது தேனா போய் இன்னைக்கு பழம் எல்லோரும் வாங்க பழம் இது இலக்கின பொறுத்த பழம் எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா இங்க இருக்க மழை மறைக்கு பாத்தியா கை கடக்கமா நீங்க பொழுது பார்க்க வாட்டமா இருக்குது அதனால போடலாமா அப்ப உங்க பழம் இழந்த பழம் என் பழம் நேந்திரம் பழம் ஏற்கனவே அடி போச்சு அதனால நம்ம பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் பூம்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் நன்றி மாப்பிள்ள 2 பேரும் சேர்ந்து ஆடுறேன் நீ 4 குத்து நான் 4 குத்து போட்டு போயிட்டு நறுக்கு ஊத்தணும் ஆமா நறுக்குற குத்துறன்னு சொல்லிட்டு என்னை எங்கிட்ட எது பண்ணிட்டு போறாங்களா என்ன பண்ண மாட்டேன் அதனால மாமா 2 பேர் எவனாச்சும் கிட்டக்க வந்து நெருங்குனீங்க கொட்டையை கழட்டி ரோட்ல வீசி விடுவேன் அப்படியே இல்லாட்ட ஒழுக்கமா ஆடுறீங்க 2 பேரும் இப்ப காளி பைய மாதிரி ஆடுனீங்கன்னு வச்சுக்கோயேன் பம்பை அத்து குடியும் காலையில 2 நேரம் சேர்த்து வாங்கிக்க லேசா மட்டும் ஒட்டி ஆடு முடிச்சுடுவாங்க முடிச்சுடுவாங்க ஒட்டி விட்டுருவோம்டா மெதுக்கு காட்டுது 18:48 தாண்டா வரா அதனால அடிச்சு அடிச்சு சிறுக்கெடுத்து சிங்கார பொட்டு விட்டு அடி மாமா சாந்தி எனக்கு ஏத்த தோடிதாமா நம்ம நெடுந்தூரம் போக வேணும் எனத்த மாதிரி நடக்க வேணும் நம்ம நெடுந்தூரம் போக வேணும் எனத்த மாதிரி நடக்க வேணும் ஊருக்குள்ள நம்ம உட்கார்ந்து போவமடி கிட்டே வரல பெரிய கடற்கரை மீந்த குர்ரா ஜானி இருக்குல்ல ஆனிய குடு நிக்க மாட்டேன் நெடுந்தூரம் போக வேணும் எனத்த மாதிரி நடக்க வேணும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள நம்ம உட்கார்ந்து போவமடி நம்ம நெடுந்தூரம் போக வேணும் மாப்பிள்ள நாளைக்கு எங்க அப்பா தான் வயசுக்கு வரணும் இருக்கு உன்னால முடியலன்னு சொல்லிடு நான் பாத்துக்கிறேன் நீ நல்லா நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள நாளைக்கு எங்க அப்பா தான் வயசுக்கு வரணும் இருக்கு நீங்க தான் வந்து வாசிக்கணும் நம்ம நெடுந்தூரம் நான் போட்டேன் ஐஸ் 2 ஐஸ் போடுறா மாப்பிள்ள நம்ம நெடுந்தூரம் மாப்பிள்ளைக்கு சுத்து தெரிஞ்சிச்சுனாயே மாப்பிள்ள கடிக்க வருது மாப்பிள்ள அதே மாதிரி எனக்கு ஜெயிக்கா ப்ளீஸ்க்கா நம்ம
என்னடா செய்ய? அப்பாய் மாதிரியே திரும்பி செய்ய சொல்லுங்க. இல்லாட்டா நாடத்துல விடிய விடிய பிடிக்க மாட்டேன். அதுல மீன் பிடிக்க போனேன். அதுல என் தலையெழுத்து மகிழ்ந்தான் மாப்பிள்ள, வேற ஒண்ணு இல்லடா. உன் தலையெழுத்து மாறிடுச்சு. மாறிடுச்சுடா. நல்லா செய்கிற மாப்பிள்ள. உன் குஞ்சுக்கு வந்தா யோகா. என்ன மாப்பிள்ள? எனக்கு வரலையா மாப்பிள்ள? உனக்கு இந்த வரம் கொடுப்பேன். அந்த கடலுக்குள்ள கலங்கு நம்மா என் மனசு, கலங்கு நம்மா என் மனசு. இதான் மாமா பஜனை மூடுல இருக்கேன். உனக்கு பிய்ய போது பாரு. கொல்ல பாக்குறே சாந்தி. ஆனா அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு உடம்புக்கு நீ என்ன சாச்சிருப்ப, இப்ப ஒன்னே சாச்சுட்டேன். இல்ல மாப்பிள்ள, அந்த புள்ள இடிக்க வர நீங்க மேல தவ்வ பிடிச்சிருந்துருக்கணும். விழுந்திருக்காது கைய கால. இது வேற குலக்கேசில வேற உள்ள போத்தஞ்சு நாள் அனாமத்தா. இந்த பிள்ளைய வேற எனக்கு சித்தப்பா போறச்சுமா. சித்தப்பா நீங்க போடுங்க சித்தப்பா. அந்த சின்ன சின்ன சீசாவில இப்ப அந்த பிள்ளையோட ஆண்ணியால இந்த மொட்டு இப்ப என் கூட ஆடுறேன். ஆடுறா இல்ல பொழந்துடைய இப்ப ஆடுறாபே. கீழே உட்காந்துக்கிற வயல செய்யறியா? என்ன மாப்பிள்ள? நல்லா செய்யறாடப்பா. தனித்தனியா போடுவான். அதை சேர்ந்து ஆடினோம்னா ஆடாட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு தெரியாது. ஆமா ஏன் பெரிய மனுஷன் வச்சு தனியா வச்சு செய்வா. அதனால பாட்டு மறந்து வச்சு சோழ கொள்ள உரத்திலே சோழ கொள்ள உரத்திலே அது உங்க கருணை கூட்டலுக்கும் கால் கொடுத்து சத்தத்துக்கு அது வடிவான வடிவழகி நீங்க வாங்கி போடுற சத்தத்துக்கு வான் குயில் போல்
மாட்டியா? மாப்பிள்ள பொம்பதெல்லாம் ஆட மாட்டியா? நாலு அந்த கிளம்பாது என்ன பொம்பது இல்லாம பெண்ணா நீ என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை பொம்பளைதான் நான் சொல்றேன். நான் ஓட்டுறப்பல நீ ஓட்டுவீங்களா? என்ன ஓட்டுவ? ஓட்டுறா. என்ன ஓட்டுவ? நாங்க சைக்கிள் ஓட்டுவோம். நாங்களும் சைக்கிள் ஓட்டுவோம். கார் ஓட்டுவோம். நாங்களும் கார் ஓட்டுவோம். ஏரோப்ளேன் ஓட்டுவோம். நாங்களும் ஏரோப்ளேன் ஓட்டுவோம். கார் ஓட்டுவோம். நாங்களும் கார் ஓட்டுவோம். பைக் ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். எல்லாத்தையும் ஓட்டுவோம். உங்களை ஓட்டுவோம். டேய் எங்களை ஓட்டுவீல்ல? ஓட்டுவோம். நாங்களும் உங்களை ஓட்டுவோம். எங்களை ஓட்டுவீங்களா? நாங்க பிள்ளை பக்கிறோம். மாப்பிள்ளை ஓட்டுங்க. நான் நீ சொல்றேன். ஏய் மாப்பிள்ளை எந்திரி மாப்பிள்ளை ஓட்டு மாப்பிள்ளை. சொன்னீங்க போயின்னு நாங்க சோறாக்குவோம், குழம்பு வைப்போம், துணி துவைப்போம், பாத்திரம் வளர்ப்போம், கோலம் போடுவோம், சாணி தொழிப்போம், வேலைக்கு போவோம், நாத்து நடுவோம். ஏய் கொஞ்சம் அசந்தா போதுமே. ஏண்டா இலே உன் மண்ட மசுறு நீயும் ஆளும் ஆளு ஈரமா இருக்காருல்ல. வாய் பேசுறீங்க. நாங்க 10 மாதம் வந்து புள்ள வைக்கிறோம். நீங்க வைப்பீங்களா? ஆம்பளை நாங்க பாப்பீங்களா? பொம்பளை கை தட்டுக்குமா கொஞ்சம்? மாப்பிள்ளை மாண்டே தட்டுக்கா, கை தட்டுக்கா. அவ நண்டு குஞ்சுமா இருக்கிறேன். எம்புடு வேகமா கேட்கல மத்தியாவே. பஸ் ஓட்டுவாங்களா, கார் ஓட்டுவாங்களா, ட்ரெயின் ஓட்டுவாங்களா, விட்டா பொம்பளை ஓட்டுவாங்களா? அவங்க ஆம்பளையா? இப்ப இருவனு ஓட்ட போக மாட்டான். ஏய் கை தட்டுங்கப்பா. ஆம்பளை எல்லாரும் கை தட்டுங்க. பாத்துக்க ஓட்டு ஓட்ட மாத்தல. கை தட்ட சொல்லு. எங்க ஏக்கா தட்டுங்கக்கா. அசிங்கப்படுத்துறா தட்டுக்கா. ஏக்கா தட்டுக்கா. சரி இருங்க. பாத்தீங்க? இப்ப எங்க ஆண் வரைக்கும் போய் கையை தூக்கு பாப்பா. என்ன தூக்கப்பா? இப்ப உங்க பொம்பளை போய் காலை சொல்லு பாப்பா. சொட்ட மாமா இல்ல இங்க வாடா. இல்ல இங்க வா. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு பூமா. உங்க அம்மா பொம்பளை தானே? ஆமா. உங்க தங்கச்சி யாரு? பொம்பளை தானே? உன் பொண்டாட்டி யாரு? என் பொண்டாட்டி பொம்பளை தானே? பொம்பளை தானே? பொம்பளை தானே? உன் மக பொம்பளை தானே? எல்லாம் பொம்பளை தானே? பொம்பளை ஈஸியா காலத்துக்கு வச்சிருக்க 3 காசு முண்டை. கிழமை காலத்துக்கு என்ன என்ன பேசிட்டு மாப்பிள்ள இங்க வாடா மாப்பிள்ள. திரும்படா வேசா. வேணாமா குண்டி பிசு பிசுன்னு இருக்கா மாப்பிள்ள. மாப்பிள்ள அறுத்துருவேன். ஆமா. அதாவது என் வீட்டுல இருக்காது இங்க இருக்காது யாரு தூக்கமான. நீ 5000 ரூபா சம்பளம் வாங்குறீல? நீ தூக்குடி கட்டாது. அது என்ன இங்க வார ஈர்த்தரப்பல முதல்ல. அதனால எந்த பப்புனுக்காரனால பொம்பளை சொல்ற வேலையை போச்சு உங்களுக்கு. அப்படி இல்லாட்ட பொம்பளை இல்லாம ஆம்பளை வறுக்கையா முதல் கிடையாது. பொம்பளை மனசு வச்சாதான் ஒரு ஆம்பளை வாழவும் முடியும், அந்த ஆம்பளை சாகவும் முடியும். எனக்கு வந்து இந்த வளவள கொல கொலன்னு பேச நீ நக்கிற மாதிரி பேசுறா. நீ நக்கிற மாதிரி பேசுறா. அதனால என்ன போட்டி போட்டு ஆமா பாத்துக்குருவான். பேசுறது எல்லா மக்களும் பேசுவாங்க. எப்படியோ தோரமுச்சி வச்சு பக்கந்தேன் காலைக்கு நீ பாடல ஏத்தன்னு முடிவு பண்ணிட்டேன்னு. உன்னை எப்படி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வீட்டுல படுக்க போட்டு போயிட்டு கவலைப்படாத. பாட்டு மறந்துருச்சு. அடி அரிசி விளையாடி போச்சு. அரிசி விளையாடி போச்சு. நாட்டு அயாசாரி பெருத்து போச்சு. அது நானாங்கிற மூணா உன்ன போதேன். ஆடி மாசம் கூடி விட்டு ஆடி
மாப்பிள்ள ஆனத பார்த்தா இந்த கோழியை பிராணி கோழி அறுத்து போட்டா தம்புக்குள்ள குடிக்கும்ல. மாப்பிள்ள நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? தம்பூஸ் எடுத்தேன். தம்பூஸ் 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 நல்லா முட்டைக்கோசு நீ விட்டாப்ப முட்டைக்கோசு மாப்பிள்ள இப்ப மாமா மாதிரி நீ ஆடுற ரெண்டு உட்கார்ந்து ஆடுல. இப்ப நான் மாமா கைய பிடிச்சாரு குத்து ராண்டி குத்து ராண்டி தாண்டி எல்லா ஆட்டம் ஆடுறாங்கய்யா. ஆனா வருங்காலத்துல இன்னைக்கு நான் அரியாரம் போட்டு சொல்றேன். ஏன்னா நானும் அரியாரம் தொட்டு வச்சிருக்கேன். குத்துறாண்டா குத்துறாண்டா இம்பாரசம் குத்துறாண்டா. நீ குத்திதான் தட்டி வச்சுப்போ. மாப்பிள்ள உண்மைக்கு இருங்க. உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறீங்க மாமா. ஏன்னா கலைத்துறையில இவ்வளவு சீக்கிரத்துல யாரும் டக்குன்னு வளர்ந்து வந்துட முடியாது. நான் சின்ன பையனா இருந்தாலும் நான் ஆடுற ஆட்டத்திற்கு ஈக்குவலா கொடுத்து ஆடுறான்னா வருங்காலத்தை அரியாரம் போட்டு சொல்றேன். நீ பெரிய பப்பனை விளையாட்ட ஒரு பக்கம் காட்டி ஆடுத்துக்கிறேன் மாமா. ஏன்னா நான் தொட்டு வச்சால ஆளுங்க மக்களும் பெரிய ஆளா இருக்கேன். ஏன்னா நான் தொட்டு வச்ச பையன் பெரிய ஆளா வந்த காலத்தால வாங்க இடத்துல செம்பகமே 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 ராத்திரி நேர ரயிலடி ஓர வாமா 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 ராத்திரி நேர ரயிலடி ஓர ராத்திரி நேர ராத்திரி நேர ரயிலடி ஓடுற வாமா 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 செண்பகமே 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 செண்பகமே
வச்சு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பையனுக்கு அடுத்தாப்புல நீ எம்கேஆராகவே வருவ கண்டிப்பா 100 ரூபாய் காணாத காட்சி எல்லாம் கண்டேனே உண்டாலகி உப்போல போல மண்ணா ஒட்டாய உண்டி காணாமலூராயிலே மல்லிகை பூ வாங்கி வந்து தாமரையும் பூத்திருச்சு. ஓகே என்ன ஆடவா நாட்ட கேட்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடிய விடிய ஆடுறவங்க ஆடதான் செய்வேன். அதனால காலத்து நேரத்தை அனுசரிக்கணும். ஏன்னா காலத்தம்பி என்றைக்கும் காரியத்துக்கு வேண்டிய காலத்தால இன்னைக்கு நம்ம எவ்வளோ வேணா ஆடலாம் எவ்வளோ வேணா பாடலாம். ஒரே காதல் இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல சிவரஞ்சன் அம்மா, அவங்க வந்து லேசுப்பட்ட ஆளே கிடையாது. ஆமா, ஆமா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். காதல் நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு நம்ம என்னைக்குமே டைம் கொடுக்கணும் காரணத்தினால